ரோகிணி அவங்க பையன் கிருஷ்ண சேர்த்த ஸ்கூலில் தான் அண்ணாமலையும் இப்போது வேலைக்கு சேர்ந்திருக்காரு. இந்த விஷயம் ரோகிணிக்கு தெரியாது. ரோகிணி ஒரு நாள் கிருஷ்ணை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் சேர்க்கலான்னு சொல்லி போகும்பொழுது அங்கே முத்துவும் அண்ணாமலை பேசியிருக்கிறத பார்த்துட்டு செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் கிருஷ் முத்துவை பார்த்ததும் அம்மா முத்து அங்கிள் நிற்கிறாரு நம்ம பேசவான்னு சொல்லிட்டு போகும்பொழுது கிருஷ் அமைதியாருன்னு கிருஷோட வாயை பற்றி கூப்பிட்டு போயிட்டு பக்கத்தில் இருந்த ஆட்டோவில் 2 பேரும் மறைஞ்சிக்கிறாங்க. முத்து அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா இந்த ரோகிணி செக்யூரிட்டிகிட்ட போயிட்டு அது யார் என்னென்று விசாரிக்கும் பொழுது தான் அண்ணாமலை இங்கே வேலைக்கு சேர்ந்திருக்காருன்ற விஷயம் தெரிய வருது. ஸோ இப்போ அண்ணாமலைக்கு இந்த கிருஷ்ணை பற்றின ரகசியங்கள் தெரிய வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்த ரோகிணி போய்ட்டு அவங்க அம்மாட்ட சொல்ல அவங்க அம்மாவோ நீ பேசாமல் உண்மையை சொல்லணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ரோகிணி நான் உண்மையை சொன்னேன்னா என்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்க பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இதை மறைக்கிறதுக்கு தான் திரும்பவும் முயற்சி பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த விஷயங்கள் அது ரோகிணி பற்றின விஷயங்கள் கண்டிப்பாக இப்போதைக்கு வெளியே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் அப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா கதையில் அந்த சஸ்பென்ஸ் அப்படின்றது இருக்காது, ஒரு விறுவிறுப்பும் இருக்காது அப்படின்றதால இது அப்படியே இழுத்துட்டு போயிட்டு கடைசியாக தான் ரோகிணி பற்றின உண்மைகளை வெளியே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஒரு பக்கம் முத்துவும் ரோகிணி யார் என்ன அப்படின்றத தேட போகிறாரு. அப்படி ஒவ்வொரு முடிச்சா போகும்பொழுது இந்த ரோகிணி பற்றின உண்மைகள் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.